உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி, சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய குடும்பத்தில் எந்தெந்த இடங்கள்ல என்னென்ன சூட்சமங்கள் வருது, எப்பப்போ வாழ்க்கையில் வெற்றி வருது, எப்பப்போ வாழ்க்கையில் வெற்றிக்கு தடை வருது, இதை சுகர் நாடியில் அந்த சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிட்டு எப்படி நிவர்த்தி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்மளுடைய சுகர் நாடி ஜோதிடர் சேலம் இரும்பாலை விஜயனையா அவர்களை நம்மளுடைய நேயர்களுக்கு தெளிவாக விளக்கம் தருமாறு அன்போடு வேண்டுகிறோம். ஹலோ, வணக்கம். சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நடத்தும் இந்த மாதாந்திர கருத்தரங்கத்தில் தமிழகத்திலிருந்து நிறைய ஜோதிட நண்பர்கள் அனைவரும் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அனைவரும் பேர் சொல்லலாம். அதான் ஐயா சொல்லிட்டார், புருஷம் ஐயா சொல்லிட்டாரு. அனைவரும் பேர் சொல்லலாம், லேட் ஆகும். நம்ம சுகர் நாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே, ஒரு ஜாதகம் ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி பார்த்து பேப்பர் மட்டும் போதும், ராசி கட்டும் நவாம்ச கட்டும், வேறையில எதுவும் இருக்காது. அது இல்லாத பெரும்பாலும் என்னென்ன ஜாதகம் பார்க்குறீங்க எல்லாருமே, அனைவருமே வெளிநாடுகள்லேருந்து, தமிழ்நாடு, இந்தியாவிலேருந்து கூட டேட் ஆஃப் பர்த் மட்டும் தான் கொடுப்பாங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுப்பாங்க. சில பேர் என்னுடைய நட்சத்திரம் லக்கணம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வேண்டாம்மா, நீங்கள் வந்து எனக்கு டேட் ஆஃப் பர்த் மட்டும் கொடுக்குன்னு கேட்டு வாங்கிக்குவேன். ஒவ்வொரு லக்கணத்தையும் நான் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு என்ன ஆணிச்சுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த ஜாதகம் பார்த்தேன் இல்லைங்களா, நான் பார்த்தது வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்துருக்கிறேன். அவருக்கு 64 வயசு, 64 வருஷம். இப்படி பார்த்துருவோம், ராசிகர நவாம்செல்லாம் பார்க்கணும். எங்கள் சுகர்நாடியில் வந்து நாங்கள் எங்கள் மாணவர்களுக்கு, உலகத்தில் உள்ள எங்கள் மாணவர்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கலாம், மிதன லக்கணத்தில் பிறந்தா ஒரு தந்துருச்சு உங்ககிட்ட. மிதன லக்கணத்தில் பிறந்தா நீங்கள் என்ன பண்ணணும், கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிட்டு எங்கள் அப்பன் சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்துருக்குதா பார்த்துருக்குதா, நட்சத்திர பரிவர்த்தனை, வீடு பரிவர்த்தனை பார்த்துக்குங்க. அதுக்கு பிறகு தான் ஜாதகம் சொல்லணும். இப்படின்னு எங்கள் மாணவர்கள் அனைவருக்கும் சொல்லிக்கிறோம். இப்போ இங்கே 10 மாணவர் இருக்கிறாங்க. எல்லா மாணவர்களும் சொல்லு. ஏன் அப்படின்னா, மிதன லக்கணத்துக்கு சனி பகவானும் குருவும் சேர்ந்தாலும் பார்த்தாலும், நட்சத்திர பரிவர்த்தனை, வீடு பரிவர்த்தனை இருந்தாலும் அவன் குடும்பம் அழிஞ்சே போயிருந்தான். இதுதான் நான் வந்தோடனே ஜாதகம் போடல. ஏன்னா ஆரம்பிக்கும் போது ஒரு சந்தோஷமா நல்ல செய்திகள் கிட்டதான். இப்ப நல்ல செய்தியே காதலை கேட்டுக்கிட்டே போயிட்டீங்கன்னா ஜோசியம் பலிதம் ஆகவே ஆகாது. நான் 95வது ஒரு வீடியோ போட்டேன். என்னுடைய எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவியில 95வது ஒரு வீடியோ போட்டேன். யாரெல்லாம் பார்க்காது இருக்கிறீங்களா, எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவி போய் 95வது வீடியோ போடுங்க. அற்புதமான வீடியோ. ஒரு மனித குலத்துல ஒரு தெய்வீகமான ஒரு பிறவி. அவங்க அம்மா ஜோசியம், அவங்க அப்பா ஜோசியம், அவங்க பாட்டம் போட்டேன், எல்லாருமே ஜோசியம் தான். ஆனா அவங்களுக்கு அந்த விதி தெரியல. நான் சொன்ன உடனே என்னை பாராட்டினேன். இங்க வந்துட்டு கூட பாராட்டினாங்க, என்னை நிறைய தடவை பாராட்டினாங்க. அந்த மாரி ஒரு நல்ல ஜாதகத்தை நான் போட்டேன். உங்களுக்கு எல்லாமே நல்ல ஜாதகமா வருதா? வரல. பாதிக்கப்பட்டது அதிகமா வராங்க. நல்ல ஜாதகம் சொல்லிக்கிறேன். நல்ல ஜாதகமா 100ல் 1 2 தான் வரும். அதுவே 100கணக்கான ஜாதகத்துல ஒரு ஜாதகம் நல்ல ஜாதகம், அற்புதமான ஜாதகம், விளக்க சொல்லிக்கிறேன், போய் பாருங்க. அற்புதமான விதிமுறை. சரி, அது நல்ல ஜாதகம் வந்து 100ல் 1 தான். ஆனா பாதிக்கப்பட்ட ஜாதகம் தான் இருக்கு. மிதுன லக்கணத்துல பிறந்தாங்க ஒரு ஜாதகம் பிறந்துட்டாங்கன்னா, எல்லா ஜோதிடர்களும் கண்ணில் விளக்கணை ஊத்திக்கிட்டு சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து இருக்கிறாங்களா பார்த்துருக்காங்களா, நட்சத்திர பரிவர்த்தனை, வீடு பரிவர்த்தனை இருக்குதா, அவன் குடும்பம் அழிஞ்சு விடும். இப்ப இந்த ஜாதகத்தை நான் ஒரே ஒரு வாழ் தான் கேட்டேன். உன் மனைவி உன்னை விட்டு உன் மனைவி உன்னை அசிங்க அவமானப்படுத்தி விட்டு உன்னை விட்டு பிரிஞ்சு போயிருச்சான்னு கேட்டேன். ஆமாண்ணர். ஒரே வார்த்தை. இந்த ஜாதகனுக்கு கல்யாணம் ஆகி 2 பையன், 2 பையனும் 15 வருஷம் 13 வருஷம் 2 பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பையனை கூட்டிக்கிட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் உறுதியே சொல்லல, ஒரு 1/2 கிலோமீட்டர் பக்கத்துல ஒருத்தனை அவன் குடும்பம் தான் அவனை கூட்டிக்கிட்டு போயிட்டான். அந்த ஊர் உலகம் முழுக்க இது அம்பலமாயி அந்த ஆளுப்பாவம் தற்கொலை பண்ணிக்கலாமா, மருந்து குடிச்சிடலாமா, ஏதோ ஒரு அந்த மாரி எல்லைக்கு போயிட்டு மனசு தேர்த்து இப்ப தனியா தான் வாழ்றாரு. இந்த ஜாதகம் தனியா தான் வாழ்றாரு. நான் இந்த சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி வழியாகவும் சொல்றேன், எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவி வழியாகவும் சொல்றேன். மிதன லக்கணத்துக்கு குருவும் சனியும் சேர்ந்தாலும் நட்சத்திர வீடு பரிவர்த்தனை, அவன் எத்தனை திருமணம் செய்தாலும் கடைசி வரைக்கும் மனைவியோட வாழ முடியவே முடியாது. அவன் தனிமனியா அனாதையே தான் இருக்கணும். அதான் விதி. இப்ப தேனியிலிருந்து இதே தான்
மிதுன லக்கணம் 3ல குருவும் சனி சேர்ந்துருச்சு. எங்க ஆபீஸ்ல இருந்து ஒரு வாரம் தங்கி இருந்தாரு. அவர் ஜாதகம் பார்த்தேன், சொன்னேன். இதே மாதிரி தான் சொன்னேன். ஆமாங்க, என் பையன் பிறந்து கண்ணார பார்த்தேன் என் மனைவி குடல் எடுத்தேன் வெட்டுறதுக்கு. ஆனாலும் பையன் அனாதையை போயிடும்னு சொல்லிட்டு எஞ்சிட்டு சொத்து பத்தெல்லாம் பயமேல எழுதி வச்சுட்டு இப்படி காசிக்கு நான் தனியா அனாதையை போறேன். ஐயோ உங்களோட யூடியூப்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லி என் ஆபீஸ்ல ஒரு வாரம் தங்கிட்டு தான் போனார். இது எங்க சின்ன சேலம் சீனிவாசனுக்கு தெரியும், கோமதிக்கு தெரியும், ஏன் என்னுடைய மாணவர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஒரு வாரம் தங்கி இருந்தார். அவருடைய துக்கம் கஷ்டத்தெல்லாம் போக்கிட்டார். போயிட்டு அப்படியே காசிக்கு சன்னியாசே போற காயோட கட்டிட்டு வந்துட்டார். அப்ப மிதுன லக்கணத்துல பிறந்தாங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு அடிச்சு சொல்லலாம் நீங்க. ஆனா மிதுன லக்கணத்துல பிறந்தீங்க சனியும் குருவும் சேர்ந்து இருந்தாலும் பார்த்து இருந்தாலும் நட்சத்திர வீடு பரிசு இருந்தா மட்டும் அப்படி சொல்லணும், அது இல்லைன்னா சொல்லக்கூடாது. அப்படி சொல்லிடாதீங்க. இது மிதுன லக்கணத்துக்கு இந்த மாதிரி தோஷத்தை கொடுத்துருச்சு. நான் இதே ஒரு கன்னி லக்கணம் பாருங்க, இதே தேதி தாங்க 3:48 பிறந்துக்குதா. கன்னி லக்கணம் பாருங்க எத்தனை மணிக்கு வரணுங்க? ஒரு 10 மணி ஆயிரம் நைட்டு 10 மணி. கன்னி லக்கணத்துல ஒரு பொண்ணை பார்த்தேன். கன்னி லக்கணத்துல ஒரு ஜாதகத்தை பார்த்தேன். அந்த கன்னி லக்கணத்துக்கு நான் சொன்னேன், உங்க குடும்பத்துல துருமரணங்கள் ஒரே நாளையில இல்ல ஒரு 2 நாளையில குடும்பமே இறந்துருவாங்கன்னு சொன்னேன். அந்த ஜாதகம் கன்னி லக்கணக்காரர் இதே தான் தேதி என்னமோ லக்கணம் கூட கன்னி லக்கணம் போட்டுங்க. அந்த கன்னி லக்கணக்காரர்களுக்கு இந்த பெண்ணோட ஜாதகம் தான். அந்த பெண்ணு கணவர் மாமியா 3 பேரும் 2 நாள்ல இறந்து போயிட்டாங்க. 2 நாளையில இறந்து போயிட்டாங்க. இப்ப ஏன் இந்த கன்னி லக்கணத்துக்கு அந்த மரணத்தை கொடுத்து துர்மரணம் கூட்டு மரணமா கொடுத்துச்சு. உங்களுக்கு அஷ்டமாதிபதி செவ்வாய் பலம் பெற்று போயிட்டார். அஷ்டமாதிபதி செவ்வாய் பலம் பெற்று ஆயுள் காரகனுடைய சனியோட வீட்டுல 2 பேரும் உச்சத்துலயும் ஆட்சியிலைங்கிறாங்க. போர் இந்ததான் போர்னு சொன்ன மகாபாரதத்துல ராமாயணத்துல போர் நடக்கல பேரு போர் கிரகம். அப்போ உங்களுக்கு உத்தத்தில் நடக்கும்போது குடும்பத்தையே அழிச்சிடுமா. இப்படி எல்லாம் ஒரு குழந்தை பிறந்தா குடும்பத்துல கூட்டு மரணத்தை ஏற்படுத்திடும் அப்படி சொல்லலாம். இதே அந்த செவ்வாயோட நட்சத்திரத்துல எத்தனை கிரகம் இருக்குதா அத்தனை பேர்த்தையும் அவங்க முடிச்சு விடுமா. அப்ப நீங்க அந்த மாதிரி உள்ள ஆய்வு பண்ணி பார்க்கணும். அப்படி ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். இந்த ஒரு பொண்ணு கேட்டு ஓடியே போச்சு. நாமக்கல் மாவட்டத்தில் ஒருத்தர் டயரு ஏஜென்சி ஒருத்தர் என்கிட்ட ஜோசி கற்றுக்கணும்னு சொல்லி வந்தாரு. 2 நாள் தான் ஜோசி கலாச்சாரத்தை. ஐயா எனக்கு இந்த ஜோசியமே வேண்டாங்க, உங்க பேச்சை கேட்ட எனக்கு குடலே அழைச்சது கிண்டு நடக்குதுன்னு சொல்லி ஓடி போயிட்டாரு. ஜோசியமே கற்றுக்கிட்டு போயிட்டாரு. யாரெல்லாம் ஜோதிடத்துல நெகட்டிவா அதிகமா பேசுறோம், நெகட்டிவா ஆராய்ச்சி பண்றீங்க, நெகட்டிவா சொல்றீங்க, அவங்க தான் ஜோசியம் பார்க்க முடியும். நல்லதையெல்லாம் பார்த்து இருந்தா நீ வேலையே ஆகாது. நெகட்டிவ் தான் அதிகமா இருக்குது. அப்ப பாருங்க, கூட்டு மரணத்துக்கு இந்த லக்கணம் கன்னி லக்கணத்துக்கு கூட்டு மரணத்தை கொடுத்துரும். அந்த செவ்வாயோட நட்சத்திரத்துல எத்தனை கிரகம் இருக்கு இந்த ஜாதகத்துல? சந்திரன் இருக்குது, 4 இருக்குது. அப்ப 4 பேர் இருக்கிறாங்க. அவங்க அத்தனை பேர் தான் ஒடிச்சிடும். அப்ப அந்த செவ்வாயோடைய நட்சத்திரம், அந்த செவ்வாய் என்ற நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரத்துல இருந்தீங்கன்னா ஒரு கூட்டமா ஒடிச்சிடும். இப்ப ட்ரெயின்ல போறாங்க, விபத்துல நிறைய 100கணக்கான பேர் இறந்துடுவாங்க, பிளைட்ல இருக்கிறாங்க, இதுக்கெல்லாம் இந்த கூட்டு மரணமா இதுதான். அப்ப இந்த கன்னி லக்கணத்துக்கு நான் இப்படி பார்த்து அதே மாதிரி ஆயிடுச்சு. ஒருத்தர் கும்ப லக்கணமே பார்த்தேன், அவர் கல்யாணமே கிடையாது, அவர் சன்னியாசி போயிட்டார். நான் இதெல்லாம் பார்த்தது ஞாபகம் வச்சிருக்கிறேன். கன்னி லக்கணம் இந்த மாதிரி கூட்டு மரணத்தை கொடுத்துரும். கும்ப லக்கணத்துல ஒருத்தர் பார்த்தேன், உனக்கு நல்லா விரயம் ஆயிடுச்சு, உன்னை எனக்கு கல்யாணமே விட்டார். பொண்டாட்டி பிள்ளை குழந்தை சொத்து பத்து எதுவுமே இல்லை, நல்லா விரயம், எல்லாம் 12ஆம் பாதத்துல விரயத்துல போயிடுச்சு. இன்னொன்னுங்க துலா லக்கணம். இந்த கூட்டுக்கிறவங்க எல்லாம் அப்படி துலா லக்கணம். நான் ஆளுன்னு பேர் வச்சுக்கிறேன், அட்ரஸ் வச்சிடும், போன் நம்பரை போய் பாருங்க. அவங்களுக்கு குடும்பம் குட்டி குழந்தையும் நல்லா இருக்கிறார். என்னடாது ஒரு ஆச்சரியம், இப்படி எல்லாம் இதை பண்ணுமே அப்படின்னு பார்த்தா அவருக்கு ஒரு கால் கிடையாது. இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு எல்லா கிரகமும் ஒரு வீட்டில் இருந்தா இந்த மாதிரி துர்மரணத்தை கொடுக்கும். ஒரு ஒரு குடும்பத்தால் ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்துரும், ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்துரும். அப்படி எதுவும் கொடுத்து நல்லா இருக்கிறாங்கன்னா காலுக்கு அவருக்கு ஒரு கால் இல்லாத போயிடுச்சு. ஏன் கால் இல்லாத போயிடுச்சு? காலுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய யூடியூப் சேனல்ல கிளாஸ்ல சொல்லிக்கிறேன், 12 பாவமும் உடல் அங்கமும். அப்ப லக்னங்கிற தலைன்னு சொல்லிட்டு வரும்போது 9ஆம் பாவம் எங்க வருது? 9ஆம் பாவம் தொடை குறிக்கும். இந்த தொடங்கிறது என்ன ராசியில? இது தனுசு ராசி. தொட தனுசு, முழங்கால மகரம், கணுக்கால கும்பம், பாதம் மீனம்.
இப்ப அந்த துலா லக்னக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நாடு தொடர்பு ஏற்பட்டுச்சு. இந்த நாள் அப்ப காலில் அவர் ஏதோ ஒரு அழிவு கொடுக்கணும். இந்த மாதிரி 9 கோள்களும் ஒரு கிரகம் எங்கேயாச்சும் 9 கிரகம் ஒரு வீட்டில் தான் ஏதோ ஒரு அழிவு கொடுக்கணும். அவர் ஒரு காலம் இல்லாத பின்னிச்சு. அந்த ஒரு கால் இல்லாததுனாலதான் அவர் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட இருக்கிறார். உச்சம் பண்ணிருச்சு. அப்ப உச்சம் பண்ணிருச்சு. அப்ப ஏதோ ஒரு அந்த கிரகம் வந்து ஏதோ ஒண்ணு அழிக்கணும். எந்த ஒரு ஜாதகத்திலையும் லக்னாதிபதியை விட மற்ற கோள்கள் எதுவும் பலம் பெறக்கூடாது. நீங்க ஜாதகம் பார்க்கும்போது நல்லா துல்லியமா வச்சுங்க, நல்லா ஆய்வு பண்ணணும். நான் வந்து ஒரு கிரகம் பலம் பெறத்துக்கு எந்த மாதிரியான விதி கொடுத்துருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். பலவீனம் பெறத்துக்கு எந்த மாதிரியான விதி கொடுத்துருக்குன்னு தெரியும். அந்த விதியை மீண்டும் மீண்டும் நகை மேல உங்களுக்கு வந்து மெருகு எத்தனை பேர் சொல்றேன், ஒரு லக்னாதிபதி மட்டும்தான் மூலத்திரிகோண வீட்டில் இருக்கணும். அதுதான் பலம் அதிகம். ஒரு கிரகம் லக்னாதிபதி அது கேந்திரம் திரிகோணமா இருக்கணும். பாப கிரகம் வந்தால் 3, 6 கூட இருக்கலாம், தப்பே கிடையாது. அந்த லக்னாதிபதி ஆகிய மூலத்திரிகோண வீட்டில் இருந்தால் 1.25 ரூபான்னு சொல்லிக்கிறாங்க முன்னோர்கள். 125%. அந்த லக்னாதிபதி அப்படி பலம் பெற்றுட்டா இந்த மாதிரி கிரகமா இருந்தாலும் இந்த மாதிரி ஜாதகம் அமைஞ்சாலும் பலம் பொடிச்சுக்கும். இந்த லக்னாதிபதி இந்த ஜாதகத்தில் கெட்டு போயிடுச்சு. லக்னாதிபதி இந்த ஜாதகம் கெட்டு போயிடுச்சு. இப்ப ஒரு வீட்டுல 9 கோள்கள் வரும்போது எந்த லக்னமா இருந்தாலும் லக்னாதிபதி கெட்டு போயிடுவார். பலம் பெறத்துக்கு வழி இல்லை, அப்படி போயிருது. அப்ப மூலத்திரிகோணத்துல இருந்து அவங்களுக்கு 1.25 ரூபாய் வருதா. அப்ப லக்னாதிபதி ஆகி மூலத்திரிகோண வீட்டுல இருந்து அந்த வீடு லக்னத்துக்கு கேந்திரம் திரிகோணத்துல இருக்கணும். பாபகிரகம் இருந்தால் 3, 6 கூட இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆட்சி வீடாகணும், உச்ச வீடாகணும், நட்பு வீடாகணும், இப்படி எல்லாம் இருந்தால் முழு பலனை பெறும் லக்னாதிபதி. சரி, அடுத்தது லக்னாதிபதி கேந்திரம் திரிகோணத்துல உச்சம் பெற வேண்டும், அதுக்கு 1 ரூபாய். லக்னாதிபதி நட்பு வீட்டில் பெற்ற 75 ரூபாய். லக்னாதிபதி சம வீட்டில் இருந்தால் 50, பகை வீட்டில் இருந்தா 25, நீச வீட்டில் இருந்தா 15, அஸ்தம் பெற்று விட்டா 0, லக்ன சந்தியில் இருந்தாலும் 0, மிருத்வி பாகையில் இருந்தாலும் 0. இப்படி லக்னாதிபதி முதல்ல பாருங்க. லக்னாதிபதி பலம் பெற்று விட்டால் அந்த வடிவேல் சொல்றாள் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாங்க. லக்னாதிபதி கெட்டா மட்டும்தாங்க அந்த ஜாதகம் கெடும், இல்லை கிடையவே கிடையாது. நான் போன வாரத்தில் ஒரு உயர்ந்த ஜாதகம் போட்டுக்கிறேன் பாருங்க, 95வது வீடியோல. தனுசு லக்னம், லக்னத்துல குரு, சூரியன் கால் 1, 9 தொடர்பு. 5ஆம் அதிபதி செவ்வாய், குருவோட நட்சத்திரம், அதுவும் 1, 5, 9 தொடர்பு. அவெல்லாம் உயர்ந்த ஜாதகம். அந்த பையன் 17 முடிஞ்சு 18 தான் நடக்குது. உலகத்துல இந்தியாவில் உள்ள பணக்கார அத்தனை பேரோட போட்டோ எடுத்துட்டான். ரத்னா டாடாவோடய எடுத்துக்கினா இப்ப இருக்கிற தலைவரோட எடுத்துக்கிட்டான். அவன் பெரிய இடத்துக்கு போறான். அவன் வக்கீலாகி நீதிபதி ஆயிடுவான்னு சொல்லிருக்கிறேன். அவன் கண்டிப்பா வக்கீலாகி நீதிபதி ஆவான். மிகப்பெரிய தர்ம வல்லெல்லாம் வருவான். ஏன்னா 1, 5, 9 பலம் பெற்றிருக்குது. இந்த மாதிரி 1, 5, 9 பலம் பெறணும். லக்னாதிபதி பலம் பெறணும். லக்னாதிபதி கெட்டு போயிடுச்சுன்னா இப்ப பலம் பெறது சொன்ன இல்லைங்களா. எப்பவுமே லக்னாதிபதி எடுத்துங்க, லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி எடுத்துங்க, ராசி நின்ற நட்சத்திராதிபதி எடுத்துங்க. சந்தியில இருக்கக்கூடாது. சந்தினா 0லேருந்து 1 டிகிரி, 29லேருந்து 30 டிகிரி சந்தியில போகக்கூடாது. மிருதி பாகையில போகக்கூடாது. மிருதி பாகிறது சிம்பிளா சொல்றேன், ராசியில ஒரு கிரகம், அதே கிரகம் நவமிஷத்துல 6, 8 இருந்தா அது மிருதி பாகை. எல்லா நட்சத்திரத்துக்கும் வரும், அது போட்டு பாருங்க. உதாரணமா பரணி 2ல இருந்தா மேசத்துல ஏதோ ஒரு கிரகத்தை வச்சுங்க. பரணி 2 அம்சத்துல கன்னியில இருக்கும், பரணி 4ன்னா விருச்சகத்துல இருக்கும். மேசத்துல இருக்கிற கிரகம் அமிஷத்துல கன்னியிலையும் விருச்சகத்திலையும் இருந்தா 6, 8 அஷ்டங்க சஷ்டங்க தோஷம். 6ஆம் இருந்தா நோய் நொடி, கடனா இருப்பான். 8ஆம் இருந்தா விபத்தை சந்திப்பான். அப்ப லக்னம் போட்ட நின்ற நட்சத்திராதிபதி, லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி, ராசி நின்ற நட்சத்திராதிபதி. இந்த மாதிரி நான் சுகர்நாடி என்ன ஜோதிட ரகசியன்னு புக் எழுதிக்கிறேன். 27 விதத்துல லக்னம் புள்ளி பலம் பெறும், லக்ன புள்ளி பலம் விழும், இப்படி எழுதியிருக்கிறேன். நீங்க அதை வாங்கி படிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான விதிமுறைகள் நிறைய சொல்லிக்கிறேன். ஒரு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகம் பலமுள்ள ஜாதகமா, இந்த ஜாதகம் பலவீனமா ஜாதகமா, இந்த ஜாதகம் கோடீஸ்வரர் ஆவானா, இந்த ஜாதகம் ஏலப்பாளை ஆவானா, இல்ல அரசியல் மந்திரி ஆவானா, உயர்ந்த ஜாதகமானு பார்த்தோன்னு சொல்லிவிடணும். இதுக்கு எல்லாமே லக்னம் தான். லக்னாதிபதி பலம் இல்லாமல் எவனும் இந்த நாட்டை ஆள முடியாது. ஒரு பாவத்துல என்ன கிரகம் இருக்குது அந்த அதிபதியாவே எடுத்துக்கணும். இப்ப மிதுன லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி யாருங்க? குரு. அந்த மிதுன லக்னத்துல என்ன கிரகம் 10ஆம் அதிபதி எடுத்துங்க. அங்க சுக்கிரன் இருந்தால் அந்த சுக்கிரன் அங்க உச்சம், அந்த 10ஆம் பாவம் உச்சம். அவர் நின்ற நட்சத்திராதிபதி உச்சம் பெற்றா அவங்க டாப்பான்னு எடுத்து வந்துடுவாங்க. தொழிலில் உலகளவில் புகழ் பெறுவாங்க. ஒருத்தர் உலகளவில் புகழ் பெறான்னா அவர் தொழில் தான்.
அந்த தொழில் செய்ய வச்சுதான் மேலே உலகத்துல புகழ் அடைய முடியும். சினிமா அடிச்சாங்க அரசியலுக்கு வந்தாங்கன்னா அந்த 10ஆம் பாவம் தொழில் தான். எம்ஜிஆர் சினிமா அடிச்சார், தொழில் அரசியலுக்கு வந்தாங்கன்னா அதுதான். அப்ப 10ஆம் பாவம் பலம் பெற வேண்டும், லக்னாதிபதி பலம் பெற வேண்டும். இந்த 2 கிரகம் இருந்துச்சுன்னா அவருடைய உலக புகழ் அடைவார்கள், தொழில் உலகம். அப்புறமேல் நீங்க உள்ள பார்த்துட்டு வாங்க. இன்னொன்று வச்சுங்க, இந்த உலக அளவில் புகழ் பெற்று அரசியல்வாதியாகட்டும் கோடீஸ்வரனாகட்டும் அவங்க குடும்ப வாழ்க்கை சரியில்லாத போயிருதுங்க. இப்போ நம்ம நாட்டில் முதல் பணக்காரர் வந்து அனில் அம்பானியா, முகேஷ் அம்பானியா, ஒரு கோமதி, அப்புறமே பேசுறது. இப்போ முகேஷ் அம்பானி கட் பண்ணி விடுங்க. முகேஷ் அம்பானி வந்துங்க உலக அளவில் பெரிய கோடீஸ்வரன். ஆனால் அவனுக்கு பாருங்க பையன் ஒன்று பிறந்தான் பாருங்க, கூழு முட்டை போச்சுங்க. ஏன்னா இந்த 2 பலம் பெறும்போது மற்ற பாவம்லாம் பலம் இழக்கும். இந்த 2ம் பலம் பெற்று குடும்பமும் பலம் பெறக்கூடிய ஜாதகம்லாம் நிறைய 100 அரிது. அப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா கலைஞருக்கு தான் 2ம் பொருந்திருக்குது. நம்ம அரசியல் பேசல, ஒருத்தர் உயர்த்தி பேசல, தாழ்த்து பேசல, நம்ம ஆராய்ச்சி தான் எடுத்துட்டோம். ஜோதிடம் ஆராய்ச்சி, உலகத்தில் உள்ள அத்தனை பேத்தையுமே நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம். இப்போ கலைஞருக்கு மட்டும்தான் அவருடைய பதவி உயர்வும் இருக்குது, குடும்ப வாழ்க்கையும் இருக்குது. அது அவர் செஞ்ச புண்ணியம் வேணும், அதெல்லாம் அப்பாற்பட்டது. இப்படியெல்லாம் நிறைய இருந்ததே கிடையாதுங்க. தொழிலும் அவருடைய உலக அளவில் புகழ் பெற்ற எங்களுக்கு அத்தனை பேத்துக்குமே குடும்ப வாழ்க்கை சரியில்லை. இப்போ கேஜிஎஃப் அப்படின்னு ஒரு கறி உணவு சமைக்கக்கூடிய கம்பெனிக்கு தான் அமெரிக்காவில் 60 முறை அவர் வந்து சூசைட் பண்ணாராம். எத்தனை முறை? 60 முறை சூசைட் பண்ணுறது போனாராங்க. கேஜிஎஃப் அந்த ஓனர் அமெரிக்காவுங்க 60 முறை சூசைட் பண்ணிட்டு செத்தர்லாம் மேலே வேண்டாம்னு சொல்லி அப்புறமா தான் இந்த கம்பெனி உருவாக்கி இன்னைக்கு உலக பணக்காரில் ஒன்று, உலகத்தில் இருக்கிற கம்பெனிலேயே அந்த பணம் தான், அந்த கம்பெனி தான் வருமானம் அதிகம் கொடுக்குது. ஆனால் அவர் 60 முறை சூசைட் பண்ண குடும்ப வாழ்க்கை அவருக்கு அமையல. அவர் 2-3 கல்யாணம் பண்ணார், எல்லாம் பிடிச்சி போச்சு. அவருக்கு குடும்பம் அமையல. தொழில் பலம் பெற்றால் குடும்ப வாழ்க்கை அமையாது. என்ன காரணம்? 5ஆம் பாவத்துக்கு என்ன பாவங்க? 6ஆம் பாவம். 5ஆம் பாவத்துக்கு 6ஆம் பாவம் தொழில் வளர்த்தா குடும்பம் கெட்டு போயிடும், குழந்தைங்க குடும்ப வாழ்க்கை கெட்டு போயிருங்க. இப்படி நிறைய ஆராய்ச்சி பண்ணிருக்கிறோம். நிறைய ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே எளிமையான முறையில் ஒரு ஜாதகம் இப்படித்தான் இருப்பேன், நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க, இப்படி பார்த்தா சொல்லி விடலாம். அதுமாரி ஒரு ஜாதகத்தை பார்த்து கணிக்கும் போதே சொல்லி விடுவோம். நாங்கள் கணிக்கும் போதே சொல்லலாம். ஒரு ஜாதகம் இன்னொன்று வச்சுங்க, அது எந்த கிரகமாக இருந்தாலும் ஒரு கிரகம் 6ஆம் பாவத்தில் இருக்குதுன்னு வச்சுங்க, கடன் வாங்காத அவங்க வாழ்க்கை நடத்தவே முடியாதுங்க. நான் இப்போ போன வாரத்தில் 2-3 ஜாதகம் பார்த்தேன். 6ல் கிரகம் இருந்தது, கடன் எவ்வளோ வச்சுக்கிறேன்னு கேட்டேன். அது ஊர்பட்ட கடன்கிறாங்க, எவ்வளோ கடன் கூட சொல்லலாம். அந்த கிரக திசை என்ன என்னோட சொல்லலாம். 6ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் இருக்குதுன்னா கடனாக தான் இருக்கணுங்க, அது வழியே இல்லை. இந்தமாரி நிறைய விதிமுறை சுகர்நாடியில் ஆயிரக்கணக்கான விதிமுறை நிறைய இருக்குது. நாம் MKSலையும் சொல்லி தரோம், இந்த மாதிரி எல்லா யூடியூப் சேனல்லையும் சொல்கிறோம். இன்னைக்கு அதிகமான பேச்சாளர் வந்துக்கிறாங்க. எல்லா பேச்சாளர்களையும் என்ன போல பாவிச்சு எல்லாத்துக்கும் பேச்சாளர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி என்னுடைய சிற்றுரை இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். ஐயா கௌரவ தலைவர் இரும்பாலை விஜயன் இடி முழக்கத்துடன் உரையாற்றியது பிரமிக்கத்தக்கதாக இருந்தது. உதாரண ஜாதத்தை ஒன்று போட்டு அது விளக்க உரை கொடுத்து தன்னுடைய அனுபவ கருத்துக்களை சுகர் நாடி மூலியமாக தெரிவித்தது மிக சிறப்பாக இருந்தது. ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றியை இந்த சங்கம் கூறிக்கொள்கிறது. ஐயா அவருக்கு நம்முடைய ரவிஷ் ஜெயக்குமார் அண்ணார் அவர்கள் பொன்னாடி போர்த்தி விழா சிறப்பு செய்யுமாறு அன்போடு வேண்டுகிறேன்.